English with Anafir family. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரெப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நவுன் பற்றி பார்க்க போகிறோம். நவுன் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா the definition of a noun is a word that is used to define a person, animal or living object, place, thing, quality. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பர்சனையோ ஒரு அனிமல், லிவிங் ஆப்ஜெக்ட், ஒரு பிளேஸோட நேம், திங்ஸ், அப்புறம் இந்த குவாலிட்டி இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து நவுனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நவுனில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ், கான்க்ரீட் நவுன்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இப்போ ஒவ்வொரு நவுனாக பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காமன் நவுன். இந்த காமன் நவுன் பார்த்திங்கன்னா நம்ம டெஃபினேஷன் சொன்னோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஜென்ரல் நவுன்ஸ். ஒரு பிளேஸ், திங்ஸ், அனிமல், ஒரு பர்சனை ஜென்ரலாக அவங்க பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் நேம்ஸை குறிக்காமல் ஜென்ரலாக ஒரு அனிமலை பார்த்தோன்னா அது அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் வந்து காமன் நவுன்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நவுன்ஸ் தட் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் ஃபார் எ பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு காமனாக நம்ம வந்து ஜென்ரலாக சொன்னோம் பார்த்திங்களா, அனிமல்ஸ், இது வந்து ஒரு பர்சன், இது வந்து ஒரு பிளேஸ். ஆனால் அந்த பிளேஸோட நேமையோ அந்த ஒரு அனிமல்ஸோட நேமையோ ஸ்பெசிஃபிக்காக வந்து குறிக்க போகும்போது அது வந்து ப்ராப்பர் நவுன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ அனிமலோட நேம் வந்து இப்போ லயன் இருக்குது, பிளேஸோட நேம் வந்து பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக குறிக்கும் போது சென்னை, நியூ டெல்லி, இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறது வந்து ப்ராப்பர் நவுன்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனோட டெஃபினேஷன் நவுன் தட் ரெஃபர்ஸ் டு எ group of things or people such as family, police, students. இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா நவுனுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ திங்ஸையோ வந்து குறிக்கிறது. இப்போ ஒரு புக் இருந்தால் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் குறிக்கிறது ப்ராப்பர் நவுன்ட்டு சொல்லுவோம். இதே நிறையா புக்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்ற போது அது கலெக்டிவ் நவுன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபேமிலியில் வந்து நிறையா மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, ஒரு மெம்பரை மட்டும் குறித்தா அது வந்து காமன் நவுன் இல்லை ப்ராப்பர் நவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே வந்து அந்த குரூப் ஆஃப் ஃபேமிலியோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு 40-30 பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து கலெக்டிவ் நவுன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் நவுன். நவுன்ஸ் கேன் பி கவுண்டட். கவுண்ட் பண்ண முடியக்கூடியது தான் வந்து கவுண்டபிள் நவுன்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புக் இருக்குது, 2 புக் இருக்குது, 3 புக் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து கவுண்டபிள் நவுன்ட்டு சொல்கிறாங்க. எண்ணக்கூடிய முடியது. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பார்த்திங்கன்னா நவுன்ஸ் தட் cannot be counted. அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்டர், சாண்ட், இதெல்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸுன்னு பேர். அடுத்து வந்து கான்க்ரீட் நவுன்ஸ். கான்க்ரீட் நவுன்ஸுன்னு பார்த்திங்கன்னா எ நவுன் தட் இஸ் எ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஒரு நவுனை வந்து நம்மளால் பார்க்கவோ இல்லை தொடவோ அது முடியும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து கான்க்ரீட் நவுன்ஸு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டாகை வந்து நம்ம பார்க்க முடியும், இன்கேஸ் வந்து நம்ம வளர்க்குறதா இருந்தால் அது தொடக்கூட முடியும். அதேமாரி ட்ரீ, பில்டிங், இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம வந்து தொட முடியும், நம்ம பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்போ இதுக்கு வந்து கான்க்ரீட் நவுன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். எ நவுன் இஸ் நாட் எ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். இந்த நவுனை நம்ம பார்க்கவோ இல்லை தொடவோ உணர மட்டும்தான் முடியும். நம்மளால் பார்க்கவோ தொட்டு பார்க்கவோ எதுவுமே முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம், ஹாப்பினஸ், சென்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து உணர மட்டும்தான் முடியும். இதை வந்து நம்ம பார்க்கவோ நம்ம தொடவோ எதுவுமே முடியாது. அதனால் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில்
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். நவுன், ப்ரொனவுன், verb, adverb, adjective, preposition, interjection, conjunction பார்ப்போம். அப்புறம் அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நவுன் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொனவுனோட பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொனவுன் பற்றி பார்க்கலாம்.